தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் புத்தாண்டை குறித்த தேவ வாக்குத்தத்தம், தேவ தீர்க்க தரிசனங்கள் இவைகளை குறித்து தியானிக்கப் போகிறோம், பேசப் போகிறோம். ஜெபத்தோடு பயபக்தியோடு இதை அணுகுங்கள். ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மோடு பேசுவார், நமக்கு பலத்தை அருளுவார், இந்த ஆண்டுக்கான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த போதனையை, இந்த ப்ரோக்ராமை அணுகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றியுள்ள ஆண்டாக, வெற்றி மேல் வெற்றி உண்டாகிற ஆண்டாக அமையட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தன்னுடைய நல்ல கரத்தை உங்கள் மீது வைப்பார், தயவு பாராட்டுவார், உதவி செய்வார், உங்களை மேற்கொள்கிறவர்களாக, ஜெயங்கொள்கிறவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலான மகா பெரிய ராஜன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதது என்று எதுவுமில்லை, உமக்கு கடினம் என்று எதுவுமில்லை. வானங்களை திரையைப் போல விரிக்கிற தேவன், பூமியை ஒருவராய் பரப்பின தேவன். தாப்பனே, நீர் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீர், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறீர், முடிவை ஆரம்பம் முதல் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறீர், எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறீர். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய தேவன் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுக்கு 2025 ஆண்டுக்கான உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஆலோசனைகள், திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் சர்வ வல்லவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, தேவ ராஜ்யத்திற்கு முக்கியமான பிரதானமான காரியங்களை எங்களோடு கூட நீர் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு தேவ வார்த்தையை அணுகுவோம். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்றால், நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், நித்திய தேவன், காலத்திற்கு அப்பாற்பட்டவர், காலத்திற்கு வெளியே இருப்பவர். காலம் என்பது மனிதனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட காரியம். தேவன் காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறவர் அல்ல. அவர் முடிவை ஆரம்பம் முதல் அறிவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தர் இந்த பூமியில் மனிதன் என்ன செய்வான் என்பதை கண்டு அதற்கான பதிலை நித்தியத்திலேயே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் தேவனுடைய புஸ்தகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதா? பைபிளில் வெளிப்படுத்தின சுவிசேஷம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. முடியும் கடைசி காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் பேசி அதை யோவான் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் முடிவை ஆரம்பத்திலேயே அறிவிக்கிற தேவன். எதிர்காலத்தை குறித்து, எதிர்காலத்தில் நடக்கிற போகிற காரியங்களை குறித்து பேசுகிற தேவன், அறிவிக்கிற தேவன். இது நம்முடைய தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. நம்ம வேதத்தை வாசிக்கும்போது கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் தீர்க்கதரிசிகள் அறிவித்திருக்கிறார்கள். தேவ திட்டங்களை, ஒரு மனிதன் பிறந்து நிறைவேற்ற போகிற காரியங்களை ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேசுகிற தீர்க்கதரிசிகள்லாம் பைபிளில் இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறார்.
வருகிற காலங்களை குறித்து நான் உனக்கு முன்னாடியே சொல்கிறேன். நீ அதை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டு அதற்கு நேராக உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்து. அதை விசுவாசித்து நம்பி பெற்றுக்கொள், உன் வாழ்வில் அனுபவி. கர்த்தர் இந்த விதமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது ஏதோ இயர் ரெண்டு ஷோ கிடையாது, ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இது பண்ணலை. தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தேவன் தன்னுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த ஆண்டில் உங்களுக்கும் உங்கள் வாழ்விலும் நம்முடைய தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் நடக்க போகிற ஒரு சில முக்கியமான காரியங்களை தேவன் பேசுகிறார். பாருங்கள், நான் என்கிட்ட கர்த்தர் பேசின எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறது கிடையாது. ஆவியானவருடைய வழிநடத்தல் பிரகாரம் ஒரு சில முக்கியமான காரியங்களை எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆவியானவரை வேறு ஏதாவது வழிநடத்தினாலும் அந்த விதமாகவும் நாம் இன்றைக்கு தியானிப்போம். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. கர்த்தர் ஒரு சில காரியங்களை அறிவிக்கும்போது அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு, நான் இதை விரும்புகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் அறிவிக்கிற காரியங்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பும் அவசியம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, இதெல்லாம் தேவை. உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், ஒரு சில காரியங்களை கர்த்தர் சொல்லும்போது சில சமயங்கள் அது தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்ம அந்த காரியங்களை குறித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது ஒரு சில காரியங்கள் தடுக்கப்படும். ஒரு சில நல்ல காரியங்களை அறிவிக்கிறார். அந்த நன்மையான காரியங்கள் நிறைவேறவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஒரு பங்கு இருக்குது. ரைட்? இந்த பூமியில் நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். அதிகாரம் பெற்றவர்களாக, தேவ பிள்ளைகளாக, இந்த பூமியில் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக, இயேசுவின் விலையேறப்பெற்ற அந்த நாமத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த பூமியில் நடக்க போகிற தேவ காரியங்களுக்கு, தேவ திட்டங்களுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இந்த போதனையை கேளுங்கள். முதலாவதாக நம்ம ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் மீட்பெறும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் யார்? நம்முடைய மீட்பர். அவர் தான் இயேசுவை அனுப்பி இயேசுவின் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கியிருக்கிறார். நம்மை படைத்தவர், நம்மை மீட்டவர். கர்த்தர் ஒரு சில காரியங்களை பேசுவதற்கு முன்பாக தான் யார், தன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு பேசுகிறார். இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? கர்த்தர் தன்னுடைய தகுதியை, இந்த காரியங்களை பேசுவதற்கான தன்னுடைய தகுதியை, தன்னுடைய குவாலிஃபிகேஷனை முதலையே சொல்கிறார். ரைட்? இப்போ நீங்கள் ஒரு சில இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க யார், அவங்களுடைய படிப்பு என்ன, அவங்களுடைய அனுபவம் என்ன, அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கருத்துக்களை கேட்பாங்க. கவனிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த விதமாக கர்த்தர் தான் யார், தான் என்ன செய்திருக்கிறார், இதை சொல்லுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு முதலே சொல்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். நம்மை படைத்தவராக, உருவாக்கினவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். பாருங்கள், எல்லாவற்றையும், சகலத்தையும் தாங்குகிறவர், சகலத்தையும் ஆதரிக்கிறவர், சகல மனுஷர்களுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் நன்மைகளையும் கொடுக்கிறவர், மழையை பெய்யச் செய்கிறவர், கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்கிறவர், சகலத்தையும் செய்கிற தேவன். அல்லேலூயா. நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? வானங்களை விரித்தாராம், திரையைப் போல விரித்தார் என்று வேதம் போதிக்கிறது. பூமியை தனியாக ஒருவராக பரப்பினவர். ஸோ அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் நமக்கு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், ஞானம் நிறைந்த தேவன், நம்மளை மீட்ட தேவன், உருவாக்கின தேவன், நமக்கென்று சகலத்தையும் செய்கிற தேவன் பேசுகிறதாவது. என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி
குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலமாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். கர்த்தர் இங்கே 2 காரியங்களை பேசுகிறாரு. முதல்ல அவர் சொன்ன காரியம் என்னென்னா, ஒரு சிலர் பாருங்கள், அந்த காலத்தில் இருந்தே எதிர்காலத்தை குறித்து பேசுகிறவர்களாக இருந்தார்கள். மனுஷனுக்கு எப்போதுமே இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆசை இருந்தது. எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மக்களுக்கு எப்போதுமே இருந்தது. இதில் ஒரு கூட்டத்தார் பாருங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, ஞானிகள், ஒரு சிலர் அதாவது கொஞ்சம் அறிவாளிகள். அவங்க தங்களுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு சில காரியம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் எப்படின்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள், மந்திரவாதிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் எதிர்காலத்தை குறித்தெல்லாம் பேசுகிறாங்க. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இப்படி குறி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அந்த படிப்பு நிமித்தம், அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு ஞானத்து நிமித்தம் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இந்த காரியத்தை நம்ம இப்படி பண்ணோம்னா அப்படி தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட். இந்த விதமாக மக்கள் இன்றைக்கின்லாம் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம். இன்றைக்கும் இந்த விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குறி சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ், ரைட், எக்ஸ்பர்ட்ஸ் இன் அ பர்டிகுலர் ஃபீல்டு, ஒரு துறையில் நிபுணர்களாக இருக்கிறாங்க. அவங்க இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும், அப்படி பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெதர்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, கால சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம். மழை பெய்யும், வெயில் அடிக்கும், புயல் வரும் அப்படின்லாம் பார்த்து சொல்கிறோம். டெக்னாலஜியை பயன்படுத்தி, சயின்ஸ் பயன்படுத்தி இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இந்த விதத்துலையும் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பாருங்கள், இன்றைக்கி இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ், நியூஸ் மீடியா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்க்குற நீங்கள் ஆட்கள் எப்படின்னா, இந்த எக்ஸ்பர்ட்ஸ், இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும், இது இப்படி ஆயிரும், நீங்கள் இந்த பிரின்சிபலை சூஸ் பண்ணிங்கன்னா அழிஞ்சிரும், நாசமாயிரும், அவ்வளோதான், இந்த ஆள் ஜெயிச்சிட்டாருன்னா, எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா போச்சு, ரைட். இப்படி பல விதங்களில் ப்ரிடிக்ஷன் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. ரைட். கான்க்ரீட் ஃபேக்டெல்லாம் அவங்க கையில் கிடையாது, ஆனால் ப்ரிடிக்ட் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க. கேட்டால் நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட். நம்ம இந்த கடந்த 10 வருடங்களாக, குறிப்பாக அதுக்கு முன்னாடியிலிருந்தே சொல்லலாம், குறிப்பாக இந்த 10 வருடங்களாக இந்த நிபுணர்களின் ப்ரிடிக்ஷன்ஸ் அவமாகிறத நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு நேர்மாறாக தான் நடக்குது. என்னத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்குது. எந்த ஃபீல்ட்லனாலும் எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் இட் இஸ் சேஃப் டு பெட் அகேன்ஸ்ட் த எக்ஸ்பர்ட்ஸ். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இந்த பெட்டிங் பண்ணுறவங்களாம் இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்ன சொல்கிறான்னு பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக பெட் பண்ணால் அது அப்படியே நடக்குது. சேஃப் அது. எப்படி அவன் சொல்கிறது நடக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் தெரியுமா? கர்த்தர் இதை பர்டிகுலராக செய்கிறார் ஆன் பர்பஸ். தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான, தன்னுடைய ஞானம், தன்னுடைய அறிவுக்கு விரோதமாக மக்கள் பேசும்போது, தன்னுடைய திட்டங்களுக்கு விரோதமாக மக்கள் பேசும்போது அவர்களுடைய வார்த்தைகளை அவமாக்குவதில் தேவன் பிரியப்படுகிறார். அதையே வேலையை வச்சிருக்கிறார் அவர். கர்த்தரின் ஆலோசனையே நிறைவேறும், கர்த்தருடைய திட்டமே நிறைவேறும். கர்த்தர் கரம் நீட்டப்படும் போது அதை திருப்புகிறவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். புரியுதா? நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கவனிங்க, இது முக்கியம். இஸ் பார்ட் ஆஃப் த நியூ இயர் மெசேஜ் அண்ட் த டைம்ஸ் தட் வி லிவ் இன். இந்த புதிய ஆண்டுக்கான செய்தி. அது மட்டுமல்ல, இந்த வருகிற காலங்களுக்கு இது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நீங்கள் உலகத்தில் நடக்கிற பெரிய காரியங்களும் சரி, ரைட், தேசத்தின் காரியங்கள், ராஜ்யத்தின் காரியங்கள், நம்ம மாநிலம், நம்ம பட்டணங்களில் நடக்கிற காரியங்கள், எதையுமே நீங்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது உடனே அதை குறித்த ஒரு முடிவுக்கு வராதிங்க. ரைட். எதையுமே தேவன்கிட்ட சமர்ப்பித்து, கர்த்தாவே இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்களே, நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி அநேக நேரங்களில்
பொய்யும் பித்தலாட்டமும் அதிகரித்து வருகிறது. நமக்கு காண்பிக்கப்படுகிற காரியங்கள், நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அநேக நேரங்களில் பொய்யாக இருக்கிறது. மக்கள் தங்களுடைய அஜெண்டா, தங்களுடைய திட்டங்கள், சுயநலமான திட்டங்கள், மக்களுடைய ஐடியாலஜிஸ், சித்தாந்தங்கள் வேறு வேறமாக இருக்குது. அதை அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லை தன்னுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு என்ன பண்ணலாம், இந்த இண்டஸ்ட்ரிக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ சரி அதை முன்னாடி கொண்டு வருவோம். மக்களுக்கு இது நல்லதுன்னு சொல்லுவோம். ஆப்போசிட்டாக இருக்கிறவனை கெட்டவன் சொல்லுவோம். பாலிட்டிக்ஸ்லேயும் சரி, மீடியாலேயும் சரி, தேசத்தின் காரியங்களையும் சரி, சாப்பாடு முதற்கொண்டு எல்லாவற்றிலையும் இன்றைக்கி ஒரு காரியம் அதிகரித்து வருகிறது. என்ன தெரியுமா? பொய், பித்தலாட்டம். ஆனால் தேவ ஜனங்கள் நமக்கு ஒரு 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 அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சகலத்தை குறித்தும் போதிக்கிறவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், வருங்காலத்தை குறித்து நமக்கு அறிவிக்கிறவர். இங்கே கையை வச்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு போங்க, 14ஆம் அதிகாரம். இங்கே 26ஆம் வசனத்தை கவனிங்க. 14:26. என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 16ஆம் வசனத்துக்கு போங்க, அதிகாரத்துக்கு போங்க. 16, 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். கர்த்தர் 2 காரியம் செய்கிறார். அங்கே 2 காரியம், இங்கே 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று, அங்கே கர்த்தர் சகலத்தையும் போதிப்பார். இயேசு பேசின வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே ஹல்லேலூயா, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு பிரதானமான ஊழியமாக இருக்கிறது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கள்ள போதனைகள், பொய், பித்தலாட்டங்களுக்கு எதிரானவர். அவர் சத்தியத்தின் ஆவி. சத்தியத்தின் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்து நமக்கு சத்தியத்தையும் உண்மையையும் வெளிப்படுத்துவார். வருங்காலத்தை குறித்த வெளிச்சத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தின் முடிவை குறித்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், அந்த மாதிரி ஆயிரமாக்கும், இந்த மாதிரி ஆயிரமாக்கும், இதை செய்ய போகிறமாக்கும், அதை செய்ய போகிறமாக்கணும். வருங்காலத்தை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் ஏகப்பட்ட காரியங்களை பேசுகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒரு புஸ்தகத்தை இதுக்குன்னே கொடுத்துருக்கிறார். பைபிளில் மற்ற தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களிலும் சுவிசேஷங்களிலும் கூட உலக முடிவை குறித்து பல காரியங்கள், சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நான் இந்த சத்தியத்தை இறுக பற்றி கொள்கிறவனாக இருக்க வேண்டும், இந்த சத்தியத்தை விரும்புகிறவனாக இருக்க வேண்டும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இதன் வெளிச்சத்தில் தான் நான் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்க வேண்டும், நிதானிக்க வேண்டும், முடிவுகள் செய்ய வேண்டும். இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில், தேவ வார்த்தையின் சத்தியத்தின் வெளிச்சத்தில், பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தில் நான் உலகத்தில் நடக்கிற காரியங்களை நிதானிக்க, உலகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. புரியுதா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பெரிய காரியங்களையும் சரி, தேசத்தின் காரியங்களையும் சரி, இஷ்டத்துக்கு நம்மளை பொம்மை ஆட்டுற மாதிரி ஆட்ட மனுஷங்களுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். மனுஷர்களுடைய சுயநலத்திற்காக, மனுஷர்களுடைய சொந்த சித்தாந்தங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆட்டத்தை போல இருக்கக்கூடாது. ஒரு டாய்மை, நம்ம மற்றவங்க கையில் ஒரு பொம்மையை போல இருக்கக்கூடாது. தேவ ஜனங்கள் கர்த்தரால் வழி நடத்தப்பட வேண்டும். கர்த்தரின் ஞானத்தினால் ஒரு உறுதியான வாழ்க்கை உள்ளவர்களாக, நிலையான வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? ஹல்லேலூயா. உங்களுடைய கைடிங் ஃபோர்ஸ் தேவ வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். இது நல்லா இறுக பற்றி கொள்ளுங்கள். இது முக்கியம். இல்லைன்னா வருங்காலத்தில் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீர்கள். மக்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய லாபங்கள், தங்களுடைய சுயநலம், தங்களுடைய சித்தாந்தங்கள், தங்களுடைய வழிமுறைகளுக்காக உங்களை வஞ்சிப்பார்கள்.
புரியுதா? எந்த அளவுக்கு நீங்கள் தேவ வார்த்தையை இறுக பற்றி கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்தில் நடக்க பழகுகிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்கள் சத்தியத்தில் நடக்க முடியும், உண்மையில் நடக்க முடியும், ஆசீர்வாதத்தில் நடக்க முடியும், நன்மையில் நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நல்லா ஆழமாக மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தை கவனிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பாருங்க, தேவன் சீக்கிரம் நடக்க வேண்டிய காரியங்கள், வருங்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், இந்த உலகத்தின் முடிவில் நடக்க போகிற காரியங்களை முன்னமே அறிவிக்கிறார். இது தேவனுடைய வழிமுறை. இது ஏதோ புது போதனை கிடையாது. இது ஏதோ கள்ள போதனைகள்லாம் கிடையாது. இதுதான் ஆதி ஆகமத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் இப்படி தான் செயல்பட்டு கொண்டு வருகிறார். பைபிளை போய் நல்லா படிங்க. ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம். மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 26 வசனத்தை கவனிப்போம். சரி, ஒரு பக்கம் கர்த்தர் இந்த கட்டுக்கதைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஞானிகள், இவங்களெல்லாம் பைத்தியமாக பண்ணுகிறார். அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறார். அவங்களுடைய வார்த்தைகளை அபத்தமாக்குகிறார். இதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. ஹல்லேலூயா. இது கர்த்தருக்கு இன்னொரு பிரியமான காரியம். என்ன பிரியமான காரியம்னா, தன் மூலமாக, தன்னுடைய ஊழியக்காரரின் மூலமாக பேசின அந்த வார்த்தைகளை நிலைப்படுத்துவார், நிறைவேற்றுவார். இது கர்த்தருடைய பழக்கமாக இருக்கிறது, அவர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்திற்குள் அதாவது பாபிலோனுக்கு சிறைபிடித்து போகப்படுகிறதுக்கு முன்னதாகவே அவர்கள் சிறை பிடிக்கப்படுவார்கள் என்பதையும் ஏசாயா அறிவிக்கிறார். இங்கேருந்து இந்த 45 அதிகாரத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா, கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை எழுப்புவேன், அவன் என்னுடைய மெய்ப்பனாக இருப்பான், அவன் மூலமாக என்னுடைய ஜனங்களை நான் விடுதலை செய்வேன் அப்படின்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் கோரேசு பிறக்கிறதுக்கு ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே. ஹல்லேலூயா. 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் இதை அறிவிக்கிறார். அப்போ இது நம்முடைய கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. நம்முடைய கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார், முன்னறிவிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவராக இயேசுவின் போதனைகளில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், இவைகளை நடக்கிறதற்கு முன்பாகவே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அது நடக்கும்போது நீங்கள் இடரல் அடைய மாட்டீர்கள் அப்படின்லாம் பேசுவார் கர்த்தர். திரும்ப திரும்ப சொல்லுவார். இயேசு முன்னதாகவே அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலும் கர்த்தர் யோவானுக்கு தரிசனமாகி இந்த காரியங்களை குறிச்செல்லாம் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் இயேசுவின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. பரலோக தேவன் இயேசுவுக்கு கொடுத்த வெளிப்பாடு. இயேசு அந்த வெளிப்பாட்டை யோவானுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த புத்தாண்டை குறித்து ஒரு சில காரியங்களை கவனிப்போம். முதலாவதாக, இயேசுவை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொண்ட மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்கிறது வார்த்தை. இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். நல்லா இறுக பற்றிக் கொள்ளுங்கள். 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்னோட கூட சேர்ந்து இதை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினால 2025 ஆண்டு எனக்கு ஒரு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். திரும்ப சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினால 2025 ஆண்டு எனக்கு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் எந்த விதமாக இந்த வருகிற ஆண்டை குறித்து இப்போ இயேசுவின் நாமத்தினால் பேசியிருக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் இதை உங்களுக்கு நிச்சயம் செய்வார். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே இயேசுவின் நாமத்தினால, ரைட், இந்த ஆண்டு எனக்கு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டு, இயேசுவின் நாமத்தினால எனக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றி உண்டாகும் அப்படின்னு டெய்லி சொல்லுங்கள். காலையில் மட்டும் இல்லை, மத்தியானத்தில் சொல்லுங்கள், சாயங்காலத்தில் சொல்லுங்கள். கர்த்தரின் வார்த்தையை உங்கள் வாழ்வில் உறுதிப்படுத்துங்கள், என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை குறித்த டீட்டெயில்டான போதனை ஆல்ரெடி நான் பேசியிருக்கிறேன், ரைட். நம்முடைய வாட்ச்மேன் ஜெப போதனையில் முதல் வாரம், இந்த வாரத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதை குறித்து நல்லா டீட்டெயில்டாக போதிச்சிருக்கிறேன். தயவுசெய்து அந்த மெசேஜை கேளுங்க. இப்போ இந்த வாரம் இந்த ஜஸ்ட் லாஸ்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, ஆக்சுவலாக தமிழில் சாட்டர்டே, இப்போ சபைக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு கர்த்தர் பேசின வார்த்தையை நல்லா விலாவரியாக போதிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சில காரியங்களை, இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பேசிட்டு, கர்த்தர் இந்த தேசங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்தும், நம்முடைய தேசத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவதாக உபாகமம், ஹல்லேலூயா டு ஜீசஸ், முதலாம் அதிகாரம், உபாகமம் முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கே கவனிங்க, கர்த்தர் ஆதியாகமத்திலேயே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை, அந்த கானான் தேசம் முழுவதையும் இரத்த உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆல்ரெடி கொடுத்து விட்டார். இனிமேல் கொடுக்க போல அது அவன் பேரில் தான் இருக்குது. வேறு ஆள் அங்கே உட்காந்துருந்தாலும், வேறு ராஜாக்கள் அங்கே இருந்தாலும், வேறு மக்கள் அங்கே குடியிருந்தாலுமே கர்த்தர் அந்த தேசம் ஆபிரகாமுடையது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்து விட்டார், கொடுத்துட்டார். இரத்த உடன்படிக்கை பண்ணி. சரி, இதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் நடக்க போகிற பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க, ரைட். இஸ்ரவேல் தேசம் சரித்திரத்தில் முக்கியம் வாய்ந்த தேசம். அங்கே என்ன நடக்குதுன்றது உலகத்தையே பாதிக்கும். அதனால் இஸ்ரவேலை குறித்த சரியான அறிவு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இஸ்ரவேலை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது அதிமுக்கியம். ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த ஆண்டு 2025 அப்புறம் வரப்போகிற ஆண்டுகளையும் இந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க கண்ணால். அப்போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய சப்போர்ட்டெல்லாம் இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நிலத்தை குறித்து, அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்திருந்தால் தான் நம்ம விசுவாசத்தோடு சரியான காரியங்களுக்கு சரியான விதத்தில் ஜெபிக்க முடியும். புரியுதா? ஹல்லேலூயா. இங்கே கவனிங்க, நமக்கு தெரியும் கர்த்தர் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்துல உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? இவ்வளவாக இருக்கும், அதாவது வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், அந்த அளவுக்கு அளவில்லாத எண்ணிக்கையில் உனக்கு சந்ததி உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அது சொன்னதுக்கப்புறம் கர்த்தர் 7ஆம் வசனத்தில் கவனிங்க, 15:7 ஆதியாகமம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அப்போ ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் அப்படிங்கிறேன். ஏன்னா இவர் ஒத்தாளாக இருக்கிறாரு, கர்த்தர் பெருக பண்ணுவேன்றாரு. ஓகே, அதை நம்பிட்டார். இப்போ இவ்வளோ பெரிய தேசத்தையும் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, எப்படி நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் விதத்தில், ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணும் விதத்தில், அவனுக்கு ஒரு உறுதி உண்டாக வேண்டும் என்பதற்காக அவனோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை செய்கிறார், ரைட். 9ஆம் வசனம், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான்.
சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். மறுபடியும் கவனிய, கர்த்தர் வருங்காலத்தில் நடக்க போகிறது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவிக்கிறார். நீ சமாதானத்தை உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை அறிவிக்கிறார். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. இது தேவனுடைய பிரசனம். தேவன் அந்த இடத்துக்கு இறங்கி வந்து பாருங்கள், அந்த காலத்தில் உடன்படிக்கையெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த துண்டங்களை வெட்டி வச்சுருவாங்க. அந்த பார்ட்டிஸ், உடன்படிக்கை பண்ண போகிற அந்த நபர்கள் அதுக்கு நடுவில் நடந்து போவாங்க. இங்கே கர்த்தர் அந்த விதமாக அந்த மிருகங்களுடைய அந்த மிருகங்களை வெட்டி வச்சிருக்கிறார் இல்லையா, இந்த பக்கம் ஒரு துண்டு அந்த பக்கம் ஒரு துண்டு, அதுக்கு நடுவில் கர்த்தர் நடந்து போகிறார். இது கர்த்தருடைய பிரசனத்தை குறிக்கிற காரியங்கள். அந்த அக்கினி ஜுவாலை, அந்த புகைகிற சூளை தேவ பிரசனத்தை குறிக்கிறது. கர்த்தரே அந்த இடத்துல அதுக்கு நடுவில் நடந்து போகிறார். போய் ஆபிராமோடு கூட இரத்த உடன்படிக்கை செய்து அந்த தேசத்தை நித்தியத்திற்கும் ஆபிராமுக்கும் அவன் சந்ததிக்கும். இங்கே அவன் சந்ததின்னு சொல்லும்போது ஈசாக்கு மூலமாக உண்டான சந்ததி. அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஆபிராமின் ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஈசாக்கு மேலே வருகிறது. ஈசாக்கிலிருந்து யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. புரியுதா? இஸ்ரவேல் தேசத்துக்கு அது நித்திய சுதந்திரமாக சொத்தாக கொடுக்கப்படுகிறது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் அவங்க பல 2000 வருஷத்துக்கு முன்னாடி துரத்தப்பட்டாங்க. அவங்க ஊர் பூரா உலகம் பூரா பரப்பப்பட்டாங்க. இப்போ வேறு தேசம் இருக்கிறாங்களோ அதனால் அவங்களுக்கு தானே சொந்தம், ரைட்? ஏன்னா ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை மேற்கொள்கிறதும் அவங்க அந்த தேசத்தோட நிலத்தை அவங்க ஆக்கியபை பண்ணுறதும் காலங்காலமாக நடந்து வர்றது தானே. இப்போ அங்கே ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி அங்கே ஆள் இருக்கும்போது இவங்க இஸ்ரவேல் தேசம் நீங்கள் இன்னும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் கேட்குறாங்க, ரைட்? முதலாவது கர்த்தருடைய வார்த்தை நித்தியமான வார்த்தை. கர்த்தர் சொல்லும்போதே நீங்கள் 17ஆம் அதிகாரத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நித்திய சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது, ஃபார் எவர். முதல் பாயிண்ட். ரெண்டாவது, உபாகமம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை நிமித்தம், அதாவது இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டாலும் கூட அவர்கள் மனம் திரும்பும்போது, தேவனை தேடும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ வானத்தின் எந்த கடைசியில் இருந்தாலும் சரி, பூமியின் எந்த முக்கில் இருந்தாலும் சரி, நான் உன்னை கொண்டு மறுபடியும் உன் பிதாக்களுக்கு நான் வாக்கு பண்ணின இந்த தேசத்தில் உன்னை குடியிருக்க செய்வேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாங்க போனாங்கன்றத மேட்டரே கிடையாது. அது இஸ்ரவேல் தேசத்துக்கு என்று தேவன் கொடுத்த சொத்தாக உரிமையாக இருக்கிறது. இதை எந்த தேசமும் எந்த அரசாங்கமும் எந்த உலக ஆர்கனைசேஷனும் மாற்ற முடியாது. யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், ஐரோப்பிய தேசங்களாக இருக்கட்டும், அரேபிய தேசங்களாக இருக்கட்டும், யார் நினைச்சாலும் இதை மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது. புரியுதா? இது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொன்ன காரியம், செய்த காரியம். மாற்றுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, வல்லமையும் கிடையாது. அப்படி மாற்ற முயற்சி செய்வீர்களானால் உங்களுக்கு விரோதமாக தேவ கரம் நீட்டப்படும். புரியுதா? அல்லேலூயா. கவனம். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவ வார்த்தையின்படி அங்கே நடக்கிற காரியங்களை சிந்திக்க, முடிவெடுக்க, சப்போர்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ பாவம், அவங்களாக்கும் இவங்களாக்கும், அவங்க எங்கே போவாங்க, இவங்க நீங்கள் பைபிளை நல்லா படிங்க. நீங்கள் ஒன்றும் கர்த்தரை காட்டில் நல்லவங்களாம் கிடையாது. புரியுதா? கர்த்தரே அன்பானவர். அவரை காட்டிலும் நீங்கள் பெரிய அன்புள்ளவங்களாம் கிடையாது. அவரை காட்டிலும் பெரிய நீங்கள் நல்லவங்களாம் கிடையாது. புரியுதா? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை பார்த்து அதை நம்புங்க, அதை செய்யுங்க, அதை விசுவாசிங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் இது. அல்லேலூயா. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்பொழுது நான் இந்த தேசத்திற்காக
நம்முடைய தேசத்தை குறித்து தேவன் சொன்ன ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சரி, முதலாவதாக அதுக்கு முன்பாக ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். முதலாவதாக கர்த்தர் வந்து பாருங்கள், இந்த வருகிற 4 ஆண்டுகள் 25 ஆரம்பித்து 4 ஆண்டுகள் இந்த உலகம் முழுவதும் தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணுவார், சமாதானம் உண்டாக செய்வார். யுத்தங்கள், இப்போ நடக்கிற யுத்தங்கள் நிறுத்தப்படும். they will stop. இதை கர்த்தர் வந்து முடிவு கொண்டு வரும். அங்கே இஸ்ரவேலில் நடக்கிற யுத்தமும் சரி, ரஷ்யா யுக்ரைன் மத்தியில் நடக்கிற யுத்தங்களும் சரி முடிவுக்கு கொண்டு வரப்படும். கர்த்தர் வந்து சமாதானத்தை உண்டு பண்ணுவார். நம்முடைய தேசத்திலும் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஐரோப்பிய தேசத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே இருக்கிற ஐரோப்பிய தேசங்களில் ஒரு சில சோகமான சம்பவங்களும் உண்டாகும், ட்ராஜடிஸ். இன்னொரு பக்கம் மாறுதலும் உண்டாகும், டிரான்ஸ்ஃபர்மேஷனும் உண்டாகும். பல ஆண்டுகளாக இந்த மக்கள் தேவனை விட்டு விலகி, தேவ வழிமுறைகளை விட்டு விலகி, நாத்திக வழிமுறையிலையும் வேறு விதமான காரியங்களிலும் அவங்களுடைய பல பாலிசிஸ் மூலமாக ரொம்ப விட்டு விலகி தூரமாக போயிட்டாங்க. அவங்க மேலே இருந்த அந்த மகிமை, அந்த செல்வம், அந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே இருக்கிற மக்களும், அந்த தேசத்து மக்கள் அதிகமான பாதிப்புகள் உள்ளாயிருக்கிறாங்க. மற்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இவர்களை அடக்கி ஆளுகிற சூழ்நிலையெல்லாம் அங்கே உண்டாகுது. இப்படி பல விதங்களில் அந்த தேசங்களில் பாதிப்பு உண்டாயிருக்கிறது. அநேக பேர் மாற்றத்தை விரும்புகிறார்கள், மாற்றம் வேண்டும் என்று போராட்டம் செய்கிறார்கள், இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த தேசங்களில் மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். மறுபடியும் அந்த தேசங்கள் இயேசுவை சேவிக்கிற தேசங்களாக, தேவ வார்த்தைக்கு நேராக திரும்புகிற தேசங்களாக வேண்டும் என்பது தேவ விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இது வெறும் இயற்கையான முயற்சிகளால் மாத்திரம் நடக்காது. இதுக்கு ஆவிக்குரிய வல்லமை தேவை, பரலோக தேவனின் உதவி தேவை. அப்போ அதுக்கென்று நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் இந்த ஐரோப்பிய தேசங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லும்போது குறிப்பாக அங்கே வசிக்கிற மக்கள், ஐரோப்பிய தேசங்களில் இருக்கிறவர்கள் அந்த தேசங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்ற ஐரோப்பிய தேசங்கள் அல்லாத மற்ற இடத்தில் வசிக்கிறவர்கள், ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த தேசங்களை குறித்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், ஜெப பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களும் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது மாற்றத்தின் காலம், மாற்றம் உண்டாக போகிற காலம். பாருங்கள், காலம் வந்துருச்சுன்றதுனால ஆட்டோமேட்டிக்கலாக நடக்காது. இப்போ கர்த்தர் வந்து இயேசு பரலோக தேவன் எருசலேமை விசிட் பண்ணுறார். And Jerusalem did not know at the time of its visitation. கர்த்தர் வருகிறார், தேவகுமாரன் மெசியா வருகிறார். ஆனால் அதை அறிந்த காலத்தை அறிந்து கொள்ளாமல் அது மொத்தமாக வேஸ்ட் பண்ண நகரம் அப்போது எருசலேம். காலம் வந்துருச்சுன்றதுனால அது எல்லாரும் பிரயோஜனப்படுத்திக்குவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. காலம் வந்துருச்சுன்றதுனால அது நிறைவேறியே தீரும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு மனுஷனுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் இந்த காரியங்களை குறித்த ஜெபமும் பரிந்துரையும் மிக முக்கியம். மைட்டி இன்டர்செஷன் இஸ் ரெக்வயர்ட். அப்போது அங்கே வசிக்கிற ஜனங்கள், ஐரோப்பிய தேசத்தில் வசிக்கிற ஜனங்கள் ப்ளஸ் ஐரோப்பிய தேசத்தை குறித்த பாரம் பெற்ற அந்த ஜெப பொறுப்பை பெற்ற மற்ற தேசங்களில் வசிக்கிற மக்கள் இந்த காரியங்களை குறித்து ஜெபியுங்கள். தேவ கரம் உங்களுக்கு சாதகமாக அந்த தேசங்களை மறுரூபமாக்கும் பொருட்டு வல்லமையாக கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது நம்ம இந்திய தேசத்தை குறித்து ஒரு முக்கியமான காரியங்களை பார்ப்போம். இதை குறித்து லைட்டாக நான் போன மெசேஜில் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்கள், இந்திய தேசத்தை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விதமாக நம்முடைய தேசத்தில் சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, ஒரு சில இடங்களில் இப்போ நான் சொல்ல போகிற காரியங்கள் வந்து ஜெபத்தினால் மாற்றப்பட வேண்டும். ஜெபித்தால் கர்த்தர் மாற்றுவார்.
ஜெபிக்கலைன்னா நான் இப்போ சொல்கிறது அப்படியே நடக்கும். புரியுதா? நல்லா திரும்ப சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற காரியங்கள் ஜெபத்தினால் மாற்றப்பட வேண்டிய காரியங்கள். இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஜெபிச்சு ரைட், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்தில் நடக்காத விதத்தில் தடுக்க வேண்டும் என்பதற்காக. ஜெபித்தால் இந்த காரியங்கள் நமக்கு ஜெபித்தால் நமக்கு நன்மை உண்டாகும், பலன் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். ஜெபிக்காமல் இருந்தால் பிரச்சனைகள் உண்டாகும். புரியுதா? முதலாவதாக, தேசத்தில் ஒரு சில இடங்களில் பஞ்சம் உண்டாகும், மழையே பெய்யாது. அதனால் நாம் கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவ ஜனங்கள், கர்த்தாவே எங்கள் தேசத்துக்கு மழையை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்க வேண்டும். ஒரு சிலர் கவனிச்சிருப்பீங்க, நம்முடைய இந்த வாட்ச்மேன் ஜெப போதனையில் இது குறித்து ஒரு சில வாரங்கள் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். காரணம், இதை கர்த்தர் சொன்னதுனால அதுக்கு ரெஸ்பான்ஸாக தான் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். தேசத்திற்காக மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். இந்திய தேசம் முழுவதுக்காகவும் அப்படி ஜெபிங்க. நீங்கள் வசிக்கிற மாநிலம், பட்டணம், பகுதிகளுக்காகவும் ஜெபிங்க. கர்த்தாவே எங்களுக்கு மழையை கொடுங்க, ஏற்ற காலத்தில் மழையை கொடுங்க, முன்மாறி பின்மாறி மழையை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதமான மழையை கொடுங்க அப்படின்னு கேட்டு ஜெபியுங்கள். ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் மழையை கொடுப்பார், பஞ்சம் வராது, பஞ்சம் வர வேண்டிய இடத்துல செழிப்பே உண்டாகும். ஆனால் ஜெபிச்சாதான் அது நடக்கும். ஜெபிக்கலைன்னா நிச்சயமாக பஞ்சம் உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, அடுத்து, ஒரு சில இடங்களில் தானே, நம்ம ஊரில் இல்லையே நினச்சிடாதீங்க. ரைட்? ஹல்லேலூயா. நாம் ஒரு தேசம், ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு தேசத்தை கட்டாயமாக பாதிக்கும். புரியுதா? என்றைக்குமே அந்த ஒரு ஐடியாவோடு நம்ம வாழக்கூடாது. நம்முடைய தேசம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும் நம்மளுக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவது கவனிங்க, நம்முடைய முன்னேற்றம். இதை கர்த்தர் எனக்கு 2 விதமாக காமிச்சார். ஒன்று ஒரு தரிசனத்தின் மூலமாக காமிச்சார், இன்னொன்று இதை குறித்த ஒரு வார்த்தையும் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் பிளாட்டூ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். அப்படியே உயரம் மேலே 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 போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சமபூமிக்கு வந்துடும். பிளாட்டூ மாதிரி ஆயிரும். அங்கே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த உயரமாக மேலே இன்னும் போகாது. தமிழில் அதுக்கு ஒரு சில பீட பூமின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு அதோட சரியான வார்த்தை தெரியல. நான் பார்த்தப்ப இது ஒரு சிலர் பீட பூமி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. பிளாட்டோ அப்படி மேலே போகும். அப்புறம் ஒரு நேரத்தில் அப்படியே சமபூமி மாதிரி போக ஆரம்பிச்சிடும். மேலே அதுக்கு மேலே உயரம் ஏறி போகாது. அந்த விதமாக கர்த்தர் காண்பித்தார். என்னென்னு கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இப்போ ஒரு சில ஆண்டுகளாக நம்முடைய தேசம் படிப்படியாக முன்னேறி கொண்டே வருகிறது. இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா உலகத்தில் 5வது நிலையில் நம்ம நிற்கிறோம். ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்தோம். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு வல்லரசாக, ஒரு எக்கனாமிக் பவராக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். இந்த வளர்ச்சி இப்போ ஒரு ஸ்டாக்னேஷனை ஹிட் பண்ணியிருக்குது. ஸ்டாக்னேஷன் அதாவது முன்னேறலை, இருந்த இடத்துல அப்படியே நிற்கிறோம், வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு பல காரணங்கள். நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாக பல காரியங்கள் கிரியை செய்கிறது. ஒன்று, ஒரு சில தேசங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய இந்த பார்கெனிங் பவர், நமக்கு உண்டாயிருக்கிற இந்த செல்வாக்கு, உலக ரீதியில் வேர்ல்டு ஸ்டேஜில் நமக்கு உண்டாயிருக்கிற இந்த செல்வாக்கு, இதெல்லாம் பிடிக்காத மக்கள் ஒரு சிலர் நம்ம தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறாங்க. தனிப்பட்ட நபர்கள், காங்க்ளோமரேட்ஸ், அப்புறம் தேசங்கள், இப்படி. அது ஒரு பக்கம் மனுஷரால் தேசங்களால் உண்டாகிற தடை. இன்னொரு பக்கம் இயற்கையின் ரீதியில் நமக்கு உண்டாக போகிற தடைகள். அதுக்காக தான் ஜெபம். இயற்கையாக க்ரோத். இந்த நம்ம எந்த காரியம் செய்யும் போதுமே சில வித நார்மலாக இயற்கையான தடைகள்லாம் உண்டாகும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சத்தின் காரியங்கள் இதெல்லாம் வேறு இருக்குது. அதை தவிர்த்து மற்ற இயற்கையான தடைகள் முன்னேற்றத்திற்கு இந்த விதம். இப்படி நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடைகள் உண்டாகிறது. ரெண்டாவது, அந்த ஸ்டாக்னேஷன் உண்டாகுது.
இதை இயற்கையான பலத்தால் மாற்ற முடியாது. நான் வெறும் பாலிசிஸ் மாற்ற போகிறேன், நான் இதை மாற்ற போகிறேன், அதை மாற்ற போகிறேன், இதை ட்வீக் பண்ணுறேன், அதை ட்வீக் பண்ணுறேன், ரைட், இதை இங்கே கொஞ்சம் சரி செய்கிறேன், அங்கே கொஞ்சம் சரி செய்கிறேன், இந்த மாற்றம் அந்த மாற்றம், அதனால் மட்டும் இந்த மாற்றம் உண்டாகாது. இதுக்கு ஜெபம் அவசியம், கர்த்தரின் கரம் ஆசீர்வாதம் அவசியம், கர்த்தருடைய அந்த உதவி நமக்கு தேவை. புரியுதா? ஹல்லேலூயா. அதுக்காக நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம் பூமியை நிலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாக வேண்டும், நல்ல பிஸ்னஸஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் உண்டாகணும், விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களும் செழிக்கணும், ரைட். இதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதை உங்கள் ஜெப லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க, ரைட். ஒரு பக்கம் அந்த மழையை குறித்து ஜெபம், ரைட். கர்த்தர் ஒரு வருஷம் நமக்கு நல்ல மழையை கொடுக்கணும், ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்கணும், ஆசீர்வாதமான மழையை கொடுக்கணும், முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்கணும். இதுக்கான ஜெபம் ஒன்று. இன்னொன்று, இந்த பொருளாதாரத்தின் காரியங்கள் ஆசீர்வாதம் உண்டாகணும், நம்முடைய பொருளாதாரத்தில் தேவ பலன் உண்டாகணும். ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்பு, பிஸ்னஸஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணணும். விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுக்கு தயவு உண்டாகணும், பாதுகாப்பு உண்டாகணும். இந்த காரியங்களை அனுதினமும் உங்களுடைய ஜெபத்தில் ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, வச்சு டெய்லி ஜெபிங்க. இது ரொம்ப முக்கியம். நம்முடைய தேசத்தின் வளர்ச்சி, நம்முடைய செழிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் முக்கியம், ரைட். ஹல்லேலூயா. அதனால் இந்த காரியங்களுக்காக தயவு செய்து கட்டாயமாக மறந்துடாமல் ஜெபிங்க, ரைட். சரி, ரெண்டாவது, இந்த நம்முடைய வட மாநிலங்களுக்காக, நார்த் இந்தியாவுக்காக கொஞ்சம் அதிகமாகவே ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் இந்த காரியங்களுக்கு, இந்த வட தேசங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்கிறாரு, ரைட். அது போன வருஷங்களில் நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே கர்த்தர் அப்படியே நடந்துச்சு. இந்த இடங்களில் ஒரு பக்கம் சுவிசேஷம் பரவ வேண்டும், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் உண்டாகணும், பலன் உண்டாகணும், ரைட். அந்த தேசங்களில் அந்த மாநிலங்களில் அந்தகாரம் பரவுவதை குறித்து கர்த்தர் பேசினார். அந்த காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும், ரைட். டார்க்னஸ் அக்ராஸ் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா, அந்த காரியங்களுக்காக கர்த்தர் குறிப்பாக என்கிட்ட என்ன விதத்தில் இந்த டார்க்னஸ், எந்த விதத்தில் இந்த அந்தகாரம்னு பேசலை என்கிட்ட. பின்னாடி பேசும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் எனக்கு இதை காண்பிக்கும்போது அந்த அந்தகாரம் பரவுகிறதுன்றதை குறித்து பேசினார். அப்போ அதுக்காக இந்த காரியங்களை நீங்கள் கர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணுங்க, அந்த வட மாநிலங்களுக்காக ஜெபிங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறேன், ஏன் பொழப்பே பெரிய பாடாக இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. இல்லை என் மாநிலத்துக்கு நம்ம தான் ஜெபிங்க. நம்ம ஊருக்காக நம்ம ஜெபிக்கணும் கட்டாயமாக, ஆப்வியஸ்லி, ரைட். ஆனால் இந்த காரியங்களையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வட மாநிலங்களை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர்கிட்ட அது குறித்து பேசுங்க. கர்த்தாவே, இது அந்தகாரத்தை குறித்து பேசுங்க, என்ன இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எந்த விதத்தில் ஜெபிக்கணும், ரைட். கேட்டு அந்த மாநிலங்களில் ஒரு பக்கம் சுவிசேஷம் பரவ வேண்டும், ரைட். இன்னொரு பக்கம் அந்த மாநிலங்களில் நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகணும் அப்படின்றதுக்காகவும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. சரி, அடுத்து நம்ம தேசத்தை குறித்து கர்த்தர் சொன்னது, இந்த வருகிற 10 ஆண்டுகளில் நம்முடைய தேசத்தில் நம்ம மக்கள் யோசிக்கிற விதம், இந்த சித்தாந்தங்களில் பெரிய மாற்றம் உண்டாகும்னு சொன்னார். இப்போ ஒரு சில ஆண்டுகளில் நம்ம படிப்படியாக மாற்றம் உண்டாகிறதும் நம்ம கண்ணாலே பார்க்குறோம். ஆனால் இந்த வருகிற 10 ஆண்டுகளில் பெருத்த விதத்தில் மாற்றங்கள் உண்டாகும். இது நல்ல விதத்துக்கு, நன்மைக்கு எதுவான மாற்றம் இல்லை, தீமைக்கு நேரான மாற்றம், ரைட். அந்த மாற்றம் குறிப்பாக குடும்பங்களை அதிக அளவில் பாதிக்கும், தேசத்தில் சட்ட ஒழுங்கையும் அதிக அளவில் பாதிக்கும் என்று கர்த்தர் பேசினார், ரைட். இந்த வருகிற 10 ஆண்டுகளில் இந்த ஐடியாலஜிக்கல் சேஞ்ச், டிராஸ்டிக் சேஞ்ச், நாட் லிட்டில் பிட் ஆஃப் இன்க்ரிமெண்டல் சேஞ்ச் இல்லை, டிராஸ்டிக் சேஞ்ச் உண்டாகும்னு கர்த்தர் சொன்னார், ரைட். சரி, இது ஜெபித்து தடுக்கப்பட வேண்டிய காரியம். மறுபடியும் சொல்கிறேன், ரைட். இது என்ன பண்ணணும், இதை ஒரு பக்கம் ஜெபித்து தடுக்க வேண்டும். முதலாவது இன்டர்செஷன், மைட்டி இம்பார்ட்டண்ட், ரைட்.
ஜெபத்தில் இதை வச்சு இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் சுவிசேஷம் நல்லா ஆக்ரோஷமாக நம்ம அறிவிக்கணும். நம்ம சபைக்கு பேசின அந்த போன வாரத்தில் பேசின அந்த வாட்ச்மேன் போதனையில் பேசின அந்த வார்த்தை கேளுங்க. இந்த சுவிசேஷம் அதிகமாக பரப்பப்பட வேண்டும். அது இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் இன்டர்செஷன், இன்னொரு காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, வார்த்தைகளையும் தேவ வார்த்தையின் பிரமாணங்கள் வழிமுறைகளையும் நம்ம மக்களுக்கு சொல்லலாம். பல விதங்களில் சொல்லலாம். உதாரணத்தின் மூலமாகவும் சொல்லலாம். ரைட்? நீங்கள் இந்த போஸ்ட் எல்லாம் போடுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, அதிலெல்லாம் இந்த தேவ வார்த்தையின் பிரமாணங்கள் காரியங்களெல்லாம் சும்மா அப்படி கேஷுவலாக போடுங்க, பரப்புங்க. ரைட்? அவன் என்ன கர்மத்தையெல்லாம் பாஸ் பண்ணுறான். ரைட்? அவன் சங்கோஜமே இல்லாமல் ஒரு சில இதை பெருமையாக வேறு போஸ்ட் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி வேறு வைக்கிறாங்க. எல்லோரும் பார்க்கட்டும்னு ஒரு காலத்தில் தான் ஒரு சில காரியங்களாம் எல்லோரும் மறைச்சி வைப்பாங்க. இப்போ ஊருக்கு அறிவிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவன் பாவம் செய்கிறதுக்கே இவ்வளோ தென்னாவட்டாக செய்கிறானே. மோசமான காரியங்கள், அருவருப்பான காரியங்களை கூட தைரியமாக டிவியில் போடுறாங்க, இதில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறான், ட்விட்டரில் போடுறான், ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஏன் நீதி, நியாயம், நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எதுக்கு யோசிக்கிறோம்? அவன் யோசிக்கிறான் நான் பாவத்தை பரப்புறதுக்கு. நம்ம நன்மையை பரப்புறதுக்கு என்னத்துக்குங்க யோசிக்கணும்? பரப்புங்க. ரெண்டாவது, அது ஒரு பக்கம். கட்டாயமாக செய்யுங்க நன்மையான காரியங்கள், நல்ல பிரமாணங்கள், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் சும்மா அப்படியே பரப்பி விடுங்க. பேச்சுவார்த்தையில், கேதரிங்ஸ் எல்லாம் ஒரு நல்ல காரியங்கள், நல்ல பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. புரியுதா? ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் அதை எடுத்து காமிக்கலாம். அந்த வாழ்க்கையில் மக்கள் அதை பார்த்து அதனால் உண்டாகிற வெற்றி கனிகள்லாம் பார்க்கும்போது அவங்களும் கேட்பாங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ரைட், இந்த பிரமாணம் நான் பயன்படுத்துகிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து இந்த காரியத்தை எடுத்து நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணி அதெல்லாம் பரப்புங்க. இதெல்லாம் முக்கியம். பாருங்கள், பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இப்படித்தான் வெளிச்சமாக இருக்க முடியும், இப்படித்தான் உப்பாக இருக்க முடியும். ஒரு பக்கம் பரிந்துரை செய்யணும், இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தை பரப்பணும், இன்னொன்று தேவ பாதைகள், தேவ வார்த்தையின் வழிமுறைகள், பிரமாணங்கள் இவையெல்லாம் பரப்பணும். மக்கள் தங்களுக்கு நன்மை உண்டாகுதுன்னா இதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. நான் வேலை பார்க்கும்போது பாருங்கள், எனக்கு அடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு இந்த ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்ம மட்டும்தான் மேலே இருக்கணும், நம்ம கீழே இருக்கணும், அப்படியே இருக்கணும், அந்த மாதிரி புத்தியெல்லாம் கிடையாது. என்கிட்ட வேலை பார்க்குறான்னா அவன் கொஞ்சம் காலம் அந்த பொசிஷனில் இருக்கணும், அப்படியே அடுத்து அவன் மேலே முன்னேறி ப்ரொமோட் ஆகி மேலே போயிட்டே இருக்கணும். எனக்கு அது விருப்பம். நான் வேலை பார்க்கும்போது என் டீம் மெம்பர்ஸுக்கு அதை ஒரு முக்கியமான காரியமாக வச்சே செய்வேன். ரைட்? அது ஒரு பாயிண்ட்டாக, ஒரு கோலாக வச்சு, ரைட், என்னோடய பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்க்க மாட்டேன், என் டீமில் இருக்கிறவங்களுடைய வளர்ச்சியும் எனக்கு ஒரு முக்கியமான பங்காக வச்சு அதுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் செய்வேன். நான் மெனக்கட்டு செய்வேன். ரைட்? என்னுடைய இந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருந்தவங்க எந்த மாதிரி வளர்ந்துருக்குறாங்க, அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்கன்றது ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூலாம் வரும்போது. அப்போ அதில் பொதுவாக எனக்கு கீழே என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லுவேன். அதில் ஒரு குறிப்பான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராடஜி மாதிரி என்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டு அவன் அதை செய்யணும், அப்படி பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவனுக்கு ஒரு ஆசை. ஏன்னா பார்த்துருக்குறான், நம்ம நல்லா செய்கிறது, வேலை பார்க்குறது, அதனால் உண்டாகிற சக்ஸஸ்லாம் பார்த்துட்டு அவனுக்கும் அது ஆசை, கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை அந்த பயலுக்கு. அவன் வேறு மதத்தை சேர்ந்தவன். அப்போ ஒரு தடவை என்கிட்ட நான் அவனை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, 2 பேரும் இந்த பிரேக் டைப்பில் இந்த காஃபி எடுத்துகிட்டு அங்கே வெண்டிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அப்போ வெண்டிங் மிஷினில் காஃபி எடுத்துகிட்டு சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கேஷுவலாக கேட்டான். நானும் அவனுக்கு சொன்னேன், பாரு, நான் 2 பிரின்சிபல் நீதிமொழிகளிலிருந்து எடுத்து பயன்படுத்துவேன். வேலையில் அது எனக்கு ஒரு கவர்னிங் பிரின்சிபல் மாதிரி என்னோடய வேலையை பொறுத்த வரைக்கும். diligent hands will rule, faithful man shall abound with blessings. ஜாக்கிரதை உள்ள மனுஷன் ஆளுகை செய்வான், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ரைட்? இது 3 பைபிளில் இருக்கிற பிரமாணங்கள். இதை 3 அந்த பயலுக்கு சொல்லி கொடுத்தேன். அவன் அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டான் பாருங்க.
ஜாக்கிரதையாக இருந்தால் ஆளுகை செய்வோம், இது ஒரு பிரமாணம்ன்றதை அவன் பிடிச்சிக்கிட்டான். உண்மையாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகுன்றதை பிடிச்சிக்கிட்டான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகம் கொடுக்கப்படும்ன்றதை பிடிச்சிக்கிட்டான். அப்ளை பண்ணாமல் பாருங்கள் லைஃப்பில், அப்படியே அவன் வேலையில் அந்த கேட்டகரியில் அவன் தான் டாப். அவன் பக்கத்துலேயே யாரும் கிடையாது. ஸ்டெபிலிட்டி அவன் லைஃப்பில் உண்டாச்சு. அவன் மதம் மாறலை, சுவிசேஷத்தெல்லாம் ஏற்றுக்கல. நான் அதை பற்றி அவன்கிட்ட அவ்வளோ டீட்டெயிலெல்லாம் பேசலை. நான் அவன் வளர்ச்சிக்கு பைபிளிலேருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து கொடுத்தேன், இதை பயன்படுத்து அப்படின்னு. அவன் அதை கேட்டான், அந்த பிரமாணத்தை பயன்படுத்தினான். அவன் வாழ்க்கையில் தேவன் வளர்ச்சியை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பிரமாணங்களும் வார்த்தையும் மக்கள் பயன்படுத்தணும். அதெல்லாம் பயன்படுத்தும் போது மெய்யான வளர்ச்சி உண்டாகும், மெய்யான நன்மைகள் உண்டாகும், சரியான விதத்தில் உண்டாகும். புரியுதா? இதெல்லாம் சமுதாயத்துக்கு முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் சமுதாயம் பாதுகாக்கப்படுகிறதற்கு, சமுதாயம் வளருவதற்கு இதெல்லாம் முக்கியம். சுவிசேஷத்தை இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு காலத்தில் தோணும், ஆஹா கர்த்தருடைய வார்த்தை இந்த ஏரியாவில் ஒர்க் ஆச்சுன்னா அப்போ மற்ற ஏரியாவில் யோசிப்பான்ல. இதெல்லாம் வாசலை ஓப்பன் பண்ணும் பாருங்க. என்ன புரியுதா? ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யுங்க, இது முக்கியம். இந்த தேசத்தின் சித்தாந்தங்கள், இந்த வழிமுறைகள் இதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த குடும்பத்தை குறித்து கர்த்தர் காண்பித்தார். குடும்பத்தில் பெருத்த மாற்றம் உண்டாகும். இன்னொன்று தேசத்தில் சட்டம் ஒழுங்கு. நம்முடைய தேசத்தில் நீதியும் நியாயமும் என்ஃபோர்ஸ் பண்ணப்படணும்னு ஜெபிங்க. குடும்பங்கள் கட்டப்படணும். குடும்பத்தை குறித்த கர்த்தருடைய வழிமுறைகள் நம்முடைய தேசத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை அதை குறித்து ஜெபியுங்கள், போதியுங்கள், அறிவியுங்கள், உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருங்கள். இது ரொம்ப முக்கியம், மைட்டி இம்பார்ட்டண்ட். ஒரு தேசத்தில் இந்த குடும்பம் போச்சுன்னா தேசம் போச்சு. என் சபை நல்லா இருந்தால் போதும்னா நினைக்காதீங்க. குடும்பம் இல்லைன்னா சபை கிடையாது. குடும்பம்தான் ஃபவுண்டிங் யூனிட், அதுதான் அடிப்படை. குடும்பம் நல்லா இருந்தால் தான் சபை நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் பட்டணம், தேசம் நல்லாயிருக்கும். குடும்பம் போச்சுன்னா தேசம் போச்சு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட ஒழுங்கு போச்சுன்னா தேசம் நாரிப்போம். நீங்கள் பைபிளில் போய் பாருங்கள், நீதியும் நியாயம் நடக்காத தேசங்களில் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பைபிளில் இந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்களெல்லாம் படித்து பாருங்கள். புரியுதா? இதெல்லாம் தேசத்திற்கு அடிப்படைகள். இதெல்லாம் இதுக்கு விரோதமாக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, சித்தாந்தங்கள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது நம்ம தேசத்தை அழிக்கிற காரியமாக இருக்கிறது. தேசம் முன்னேற்றத்தின் பாதையில் போகணும், தேசம் பாதுகாக்கப்படணும். தேசம் இந்த மாதிரி அழிவின் பாதையில் போனால் நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க சொல்லுங்கள்? ஃபவுண்டிங் திங்ஸ், பேசிக் திங்ஸை கூட நம்பாதவன் ஏன் சுவிசேஷத்தை நம்புவான்? புரியுதா? ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியம். ரைட், சரி. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்கள் கர்த்தர் நம்ம தேசத்தை குறித்து சொன்ன காரியங்கள், ஐரோப்பிய தேசத்தை குறித்து சொன்னதையும் சொல்லிட்டேன். ரைட், இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க, இஸ்ரவேல் தேசங்களில் நிறைய காரியங்கள் நடக்க போகுது. நிறைய பிரின்சிபல் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த நிலத்தை குறித்த காரியங்களில் ஒரு சில சேஞ்சஸ் உண்டாகும். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம், உங்கள் ஜெப உதவி இஸ்ரவேலுக்கு முக்கியம். எந்த விதத்தில் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுதோ அந்த விதத்தில்னா நம்ம இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முதல்ல சொன்ன அந்த காரியத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் லைஃப் வேணும். வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில் இதெல்லாம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னா சத்தியத்தை இருக பற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ வார்த்தையின் சத்தியம் ஆவியானவரின் வெளிப்பாட்டின் மூலம் உண்டாகிற வெளிச்சம், இதை இருக பற்றிக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன பிரகாரம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருகிற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மெசேஜை நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு வைங்க, ஷேர் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களும் ஆயத்தப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.